Stotram, stotram, stotram. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Stotram, 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 stotram. Praise God. Hallelujah. அப்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. அப்படியே வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். Hallelujah. போதுமானவரே, புதுமையானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லெபரகா பரஃபலா பரதர பரஷி பரபல பரபரப. சதா காலமும் வாழ்பவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தை ஆள்பவரே, சரித்திர நாயகரே, அழகே என் இயேசுவே, உயிரே என் சுவாசமே, உயிரே என் இயேசுவே, அழகே. நன்றியப்பா, எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே, மை துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மை துதிக்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த 10 மாதங்கள் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 11ஆவது மாதத்துல அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தில் 1ஆவது நாள்ல நாங்க உங்களை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே, நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆமென். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளின சொல்லி முடியா இவுகள் காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. நன்றியப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏராளமான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீர் ஏராளமான நன்மைகளை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். உடைய தியாகத்துக்காய் நன்றியப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரபரக பரஃபல பரதர பரஷி பரக பரபல தரப. Glory, 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 glory. Ribala tarabara shabaraka barafala baraka baraba. Hallelujah, 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 hallelujah. ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சொல்லுமா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே,
எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், எல்லாரும் சொல்லுமா, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஐயா என்னாலும் உண்டாகட்டும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரகா ஃபல பரதர வரஷ பரக பல பரி பல தர தர ஊரா ஃபர தர ஷி பரக பல ஃபர பல துதிங்க ரி பல தர பரக பரபா. இந்த முதலாவது நாள்ல கூட ஹல்லேலூயா கர்த்தரை நல்லா உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. இந்த நாள்ல நீங்க துதிக்க துதிக்க இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை மகிமையா நடத்துவா. ரே பிரகா ஃபல நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா துதிங்க. லே பிரகா ஃபர பல தர க ப ர ஃபல ப ரி க ப ர பல தர ப. glory glory. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை நல்லா துதிங்க. லா கா ஃப ரா த ரா ஷா த ரா கா ப ல ப ரி கா ப ர ப ல த ர ப ஊரா ஃப ரா த ர ப ரா ஷா ப ரா கா ப ல ப ரி கா ப ல லோ ஃப்ரோ கா ஃப ல ப ரி ப ல த ர ப ரி கா ப ல த ர ப ரி ப ரா ஷா ப ரி கா ப. நம்ம துதிக்கும் போதே இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் அவர் மொத்தமா நம்ம மேல ஊற்றி கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்திற்கான தேவைகளை எல்லாம் அவர் பரத்திலிருந்து அனுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். எல்லா கட்டுகளும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். Raka falaba rikaba, glory 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 glory, rebraka falaba rabala daraba. Hallelujah. நன்றி அப்பா. செவிகளை நீர் திறந்து விட்டி செய்வோம் சித்தம், இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ரெண்டு கரங்களை வைத்து ஐயா வாழ்க அப்பாவை துதிங்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. நல்ல சத்தமாய் ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. சொல்லுங்க. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. வாழ்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் நித்திய காலமெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா.
நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பாதத்தை நாங்கள் பணிந்து முத்தமிடுகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. ரே பாலா கஃபரா பாலா தரா பரா ஷபரா கபலா பரி பலபா லோஃப்ரோ கஃபலா பரி பாலா தரா பரா கபரா ஃபலபா. நல்லா துதிங்க. ரே ஃப்ரா கஃபரா பாலா தரா பரா கபரி பாலா தரா பரி பாலா துரா லேஃப்ரோ கஃபலா பரா ஷபரா கபலா பரி கபலா தரா பரா கபா. தெய்வீக பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் வளையத்தினால் கர்த்தர் உங்களை மூடுகிறார். ரேப்ராகா ஃபலபா ராஷபா ராகபா. இயேசுவின் ரத்தம் நீங்கள் தரித்து நின்று இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. ரேப்ராகா ஃபலபா ரீகபா லபா ரீபா லாதா ராபா. நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு களஞ்சியங்களும் நிரம்பட்டும். அப்பா இந்த மாதத்துல மிச்சம் எடுக்கணும்பா. அன்னைக்கு 2 மீன் 5 அப்பத்தை அப்பா 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க செய்த தேவன் திருப்தியாய் சாப்பிட்டும் மீதம் எடுக்க செய்த தேவன். அப்பா இந்த மாதத்துல அப்பா நாங்கள் ஹalleluya திருப்தியா சாப்பிட்டு மீதம் எடுக்கணும். ஆமென். குறைவே இருக்க கூடாதுப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ரேப்ராகா ஃபலபா ராகபா லபா ரீபா லாதா ராபா. நன்றி அப்பா. நன்மையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாயும் திருப்தியாகட்டும். ரேப்ராகா ஃபலபா ராகபா ரஃபலபா ரீகபா லபா ராகபா. நன்றி அப்பா. உள்ள தாளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குட்டி பையங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். துதிக்க ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். லேப்ராகா ஃபலபா ராகபா ரஃபலபா ரீகபா லபா ரீபா லபா ராகபா. நன்றி. வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். லேப்ராகா ஃபலபா ரீகபா லபா ராதா ராபா ராஷபா ராகபா. glory. ஆரோக்கியத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லையில இனி இயேசுவின் நாமத்தால் சொல்றவங்களுக்கு ஆமென் மருத்துவ செலவுகள் வராது, வியாதி இருக்காது. ஆண்டவர் தம்முடைய ஆரோக்கியத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா. ராகா ஃபலபா ராதா ராபா ராஷபா ராகபா. ஓ glory. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கட்டிகள் கரைஞ்சு ஓடுது. எல்லா பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா வியாதியின் கிருமிகள் ஏறியது. எல்லா பிளட் கேன்சர் கிருமிகள்லாம் ஏறியது. அக்கினி இறங்குது. ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. தைராய்டு வியாதிகள் எரியுது. அந்த கிருமிகள் வேரோடு எரியுது. அக்கினி ஃபயர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட். ரேப்ராகா ஃபலபா ரீகபா லபா ரீகபா லாதா ராபா ராஷபா ராகபா. நன்றி அப்பா. உடைந்த குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது. தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை ரீபா லாபா ராகபா லாபா ரீகபா லாபா ரீகபா லோஃபோ ராபா ஷாதா ராபா ராகபா ரீபா லாதா ராபா ராகபா லாபா ராகபா. glory. ஆமென். தெளிந்த ஜீவ தண்ணீரினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இப்போது தெளிந்த ஜீவ நீரோடை பாய்ந்து வருகிறது. ஒரு செழிப்பின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கை செழிக்கும். லாபா ராகபா லாபா ரீகபா. உங்க வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க கடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை முடக்க செய்யப்பட்ட எல்லா கிரியைகள் எரியுது. இப்போ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இரட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ராஃபாதா ராஷாதா ராகபா லாஃபா ரீகபா. எல்லா தகடுகள் எரியுது. பேரை பதித்து செய்ய
செய்யப்பட்ட எல்லா தகடுகள் எரியுது எரியுது. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது. ராபா ராகாபா லாபா ரீகாபா லாபா ரீகாபா லாபா ராகாபா. எல்லா மரணத்தின் கிரியைகள்லாம் எரியுது 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 எரியுது. ஷாதா ராகாபா லாபா ராபா லாதா ராபா. Glory, 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 glory. Lebraka falaba rava rashaba rakaba laba rikaba. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி அப்பா நன்றி அப்பா. Lebraka falaba rikaba. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் இந்த மாதம். ஆமென். உங்கள் தலை நிமிரப்படும். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த மாதம் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். ரேப்ராகா ஃபலாபா ராகாபா லாபா ரீகாபா லாதா ராபா. glory. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Oh rafa laba raka falaba rikaba laba rikaba raba lata raba. பிரெயின் டியூமர்னால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பொருளாதாரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். நன்றி அப்பா நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க. இந்த மாதம் இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த மண்டலத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா, கொண்டு போங்க. ராபா ராகாபா லாபா ராபா லாத்து ராபா ரா ஷாபா ராகாபா லேபா ராகாபா லாபா ரீபா. திருமண தடைகளை உடைக்கிறோம். இந்த மாதம் நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும். தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம், எரிக்கிறோம். ஃபயர் ஃபயர் ஃபயர். ராஷாதா ராகாபா லாபா ராகாபா ரீபா லாதா ராபா ராகாபா ராபா. நன்றி அப்பா நன்றி அப்பா. எல்லா மறைவான கண்ணிகள் எரியட்டும் 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 அப்பா. ஒவ்வொருவரையும் இந்த மாதத்துல கழுவுங்க அப்பா. எங்களை இன்னும் கழுவி சுத்திகரிங்க சுத்திகரிங்க சுத்திகரிங்க. இன்னும் 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 உம்மை போல இன்னும் உம்மை போல இன்னும் உம்மை போல மாற்றுங்க. இன்னும் உம்மை போல மாற்றணும். இங்க ஆவி ஆத்துமா சரீரம் அப்பா இன்னும் மர்வமாகணும், இன்னும் மர்வமாகணும். இந்த மாதத்துல இன்னும் கம்ப்ளீட்டா மர்வமாகணும், உம்மை போல மாறணும். ரப்ரா காஃபா லாபா ராகாபா ராஃபா லாபா ரீகாபா லாபா ரீகாபா. சாவுக்கு ஏதுவான இது சாகாமை அணிந்து கொள்ளும். ஆமென். அழிவுக்குரிய இது அழியாமை அணிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்ற அந்த வார்த்தை நிறைவேற, அந்த வார்த்தை இந்த மாதம் அப்பா கம்ப்ளீட்டா நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். இன்னும் அதிகமான உங்க பாதத்துல காத்திருக்கணும்பா. இன்னும் மோடு உறவாடணும்பா. உலக எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம்பா. உலகத்தை குப்பையா நினைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இன்னும் உங்க சமூகத்தை நாங்க அதிகமா தேடணும். இந்த மாதத்துல தேடணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க அப்பா. எங்களுக்கு அத கிருபையை ஊற்றுங்கப்பா, அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா, அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. இன்னும் உங்க பாதத்துல காத்திருக்கிற கிருபையை ஊத்துங்கப்பா. இன்னும் உங்க அன்பை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும்பா. சர்வ சிருஷ்டிக்கும் நாங்க சொல்லணும். அதுக்கான கிருபை எங்களுக்கு பெருக பண்ணுங்கப்பா. இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த மாதம் நாங்க அதிகமா ஜெபிக்கணும்பா. இன்னும் எங்களுக்கு ஜெப ஆவியினால் ஊற்றுங்கப்பா. கிருபை நாவினாலும் மன்றாட்டி நாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாக்குல புதிய பாஷையை போடுங்கப்பா. ராகா ஃபலாபா ராகாபா ராஃபா லாபா ரீகாபா லாதா ராபா ராகாபா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். முழு உலகத்தில் ஒரு எழுப்புதல் தீ இந்த மாதம் பற்றி எரியட்டும். இந்த மாதம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவைகளை சந்திங்க. அப்படியே நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அப்பா. நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் தேவைகளை சந்திங்க அப்பா. 2ஆம் தேதி நாளைக்கு நடக்கிற விடுதலை நிறைவு கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம். ஒவ்வொரு ஃபேமிலிஸ் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் பெருகட்டும் பெருகட்டும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற தாங்குகிற உழைக்கிற அத்தனை பிள்ளைகளை ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதம் அளவில்லாமல் பெருகட்டும் 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 பெருகட்டும். ராகாஃபா லாபா ரீபா லாதார். அந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். அப்படி ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எல்லா தேவைகளும் இந்த முதலாவது நாள்ல சந்திக்கப்படட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் எழுப்புதலின் தீ உலகம் என்றும் பற்றி எரியட்டும். ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. பெண்களை பாதுகாத்துக்கோங்க அப்பா. பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். இந்த மாதம் நடக்கிற ஒவ்வொரு எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த ஸ்டேட்ல நடக்கிறதோ தெரியல அப்பா. அந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்.
மதவாதம் அழியட்டும் அப்பா. உமக்கு சித்தமானவர்கள் அப்பா, ஊழல் இல்லாத, லஞ்சம் வாங்காத அப்பா, மக்களை உண்மையா நேசிக்கிற தலைவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வரட்டும், ஒவ்வொரு தேசத்திலையும் வரட்டும், ஒவ்வொரு தீவுகள்லயும் வரட்டும், ஒவ்வொரு கிராமங்கள்ல வரட்டும், எல்லா இடங்கள்ல அப்பா உமக்கு பயந்த பிள்ளைங்க தான் ஆளுகையில இருக்கணும்ப்பா. மற்றவங்களெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ரபா லாபா ராகா லாபா ரீபா. நல்லா துதிங்க 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 துதிங்க. ஊரா ராதா ராபா ராஷா ராபா ராகா லாபா ராபா லாதா ராபா ரீகா லாபா ரீகா. அப்பா அந்த மழை காலங்கள்ல அப்பா ஒவ்வொருவரையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமை கண்ணிக்கு எல்லா அப்பா அந்த விஷ கிருமிகள் காய்ச்சல்கள் விலக்கி பாதுகாத்துக்கோங்க. எல்லா கிரியைகள் எரியட்டும், கிருமிகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மழை காலங்கள்ல அப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல சொந்த வீடு கொடுங்க அப்பா. எந்த தண்ணீரோ எந்த வெள்ளமோ எங்கும் வரக்கூடாதுப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த மாதத்திற்காக நீ தந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரேபாலா தராஷா பராகா பரமா லோரி ரேப்ராகாஃபா ஜீசஸ் ரேப்ராகாஃபா லாபரி பாலா தரபரா ஷபரபரமா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த வாக்குத்தத்த ஜெபத்துக்கு ஹல்லேலூயா ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்திலும் ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்த ஒரு அருமையான ஹல்லேலூயா வாக்குத்தத்த வசனம். ஹல்லேலூயா எடுப்போம். எடுத்தவங்க 52 ஏசியா 82 அதிகாரத்தில் 12 வசனம். ஏசியா 82 12 பின்பாதி வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஹல்லேலூயா அவர் உங்கள் முன்பாக கடந்து போவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மை ஹல்லேலூயா முன்னும் பின்னும் விசேஷித்த விதமாக கர்த்தரை பாதுகாப்பார். நாம் நிற்கின்ற இந்த உலகம் ஹல்லேலூயா இப்பொழுது கடைசி நாட்களிலே கடைசி எட்ஜில் வந்து நிற்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், இதுவரை காணாத உலகம் காணாத பஞ்சங்கள் ஒரு பக்கம், மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் கூட இன்றைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது. எல்லா தேசங்களையும் யுத்தங்கள், நிறைய தேசங்கள்ல பஞ்சங்கள். ஆண்டு இந்தியாவை கிருபையா பாதுகாத்து வருகின்றார். 1 கிலோ கோதுமை 500-600 ரூபாய்க்கு, 1 கிலோ தக்காளி 300 ரூபாய், அரிசி. இப்படி நிறைய தேசங்கள், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நிறைய தேசங்கள்ல பஞ்சங்கள் ஒரு பக்கம், கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் மிக வேகமாக புதிதாக பரவி கொண்டிருக்கின்றன. அதே போல இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், அதிகமான வெள்ளம், குறிப்பிட்ட காலவெளிக்குள் 3 வருஷம் 4 வருஷம் பெய்கிற மழை ஒரே நாள்ல பெய்து வெள்ளங்கள் அநேக இடங்கள். அதே போல எப்படி பாரோ நாட்கள்ல நடந்தது அந்த 10 வாதைகள், அதே போல இன்றைக்கு வானமெங்கும் பார்த்தா வெட்டுக்கிளிகள் ஃபுல்லாக மக்கள் போகிற காரில் வீடுலலாம் அப்படி அவங்க மேலே வந்து விழுகிறது. அவங்க அவ்வளோ கதறாங்க. அதே போல் தவளைகள், வண்டுகள், இப்படி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வருது. அதே போல் ஆலங்கட்டி மலை, முன்பெல்லாம் நமக்கு பார்த்தோம் அந்த கோலிக்கை சைஸில் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்பொழுது பொழிகின்ற அந்த ஆலங்கட்டி மலையினால் பெரிய பெரிய ஐஸ் பார்ஸ் அளவுக்கு, மிக பெரிய அளவுக்கு அப்படி வாழ்ந்து அப்படியே விழுந்து கார்கள் உடைகிறது, வீடுகள் மேலே உடைகிறது. வாழ்ந்து மக்கள் அலறி அடித்து ஓடுறாங்க உயிரை காப்பாற்ற. அவ்வளவு மிக தீவிரமான அழிவின் சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றிலும் நேற்று இப்போ 2-3 நாளில் ஜமைக்கால மிகப்பெரிய 174 வருஷத்துல வராத ஒரு புயல் இப்போ வந்திருக்கு. உருக்குலேருந்து போனது ஜமைக்கா என்று தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ். ஜமைக்கால மேற்கத்தியர்கள் முற்றிலுமாக பயங்கரம்
ஆண்டு கிருபையில உயிர் சேதங்கள் இல்லை, ஆனால் பொருள் சேதங்கள் பல லட்சங்கள் பொருள் சேதங்கள். மிகப்பெரிய மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசி அத்தனை அவ்வளோ மிகப்பெரிய அழிவு. இந்த நூற்றாண்டுல வந்த மிகப்பெரிய பேரழிவு என்று அத்தனை பேர் இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு சூழ்நிலை மத்தியில தான் ஆண்டு இந்த நாள் நம்ம கூட பேசினார். நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் பிறை உங்களை காக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் வருமானால் நாம் இருக்கின்ற இடம் உன்னதம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவனுடைய செட்டையின் நிழல்ல தங்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உலகம் முழுவதும் எகிப்து முழுவதும் வாததான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் சொந்த ஜனங்கள், அவர் நேசிக்கின்ற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல எந்த அழிவுகள் வாதைகள் வரவில்லை. தலைப்பிள்ளை சங்காரம் எங்க நடந்தது? எகிப்து இருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் வீடுகள் ஆண்டு சொன்னாரு, உன் வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, எல்லா வீட்டு மேலையும் ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை பூசணும். சங்காரதன் அழிக்க மரணதன் கடந்து வரும்பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து விலகி போவான். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் பூசப்பட்ட ஆட்டுக்குட்டி அடிச்ச ரத்தம் பூசப்பட்ட அந்த அடையாளத்துல உள்ள வீடுகள்ல மரணத்துடன் செல்லவில்லை, மரணம் நடக்கவில்லை. கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல இன்றும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு ஹல்லேலூயா, அவர் ரத்தத்தை நம்ம உடம்புலையும் நம்முடைய ஆவியிலையும் நம்முடைய வீடுகளையும் நம்ம பூசும் பொழுது ஹல்லேலூயா, நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ரத்தத்தை பார்த்து எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. எந்த சாத்தானும் எந்த அழிவுகளும் எந்த வாதைகளும் உண்மையாக நம்ம ஆண்டுக்குள்ள வளர்ந்தால் இருந்தால் ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை தொடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேட சத்தமா சொல்லுங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேடாது. அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். ஆட்டுக்குட்டிகளுக்கு முன்பாக மேய்ப்பன் போகும்போது அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் போறாரோ அழகா அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும். என் நாடுகள் என் சத்தத்தை ஏற்கும். அவைகளை நான் பேசலி கூட என் பின்னாடி வரும். அல்லேலூயா. அப்ப அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் நம்ம செய்யும் பொழுது இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து கட்ட நம்ம விலைக்கு பாதுகாப்பார். அவர் இந்த நவம்பர் மாதத்திலே நம் முன்பாக கடந்து போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம சில வசனங்கள் அவர் நமக்கு முன்பாக போகும்போது என்னென்ன செய்வார் என்று நான் ஹல்லேலூயா ஒரு சில வசனங்கள் நம்ம வேகமாக நம்ம தியானித்து ஜெபித்து முடிப்போம். முதலாவதாக யாத்திராகம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 15ஆம் வசனம். யாத்திராகம் 33:15. ஹல்லேலூயா. அதுக்கு 14:15 செல்லும் நான் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. மோசே ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, அந்த பணி 13ஆம் வசனத்தை சொல்லார், உன்னுடைய கண்கள் எனக்கு இப்ப கிருபை கிடைச்சா நல்லா இருக்காண்டே. நான் நம்மை அந்த கிருபை, நீங்க ஒரு கிருபை கொடுத்தா நான் அறிவதற்கு எனக்கு ஒரு கிருபை வேண்டாம் ஆண்டவரே. உங்க கண்களை எனக்கு உங்களை நான் அறிய வேண்டாம். அதுக்கு எனக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு உங்க வழியை எனக்கு அறிவிங்க. உங்க வழியை எனக்கு அறிவிங்க ஆண்டவரே. உங்க கண்களை எனக்கு கிருபை கிடைக்கட்டும். இந்த ஜாதிகள் ஆண்டவரே உம்முடைய ஜனம், நான் இவ்வளவு ஜனங்கள், இத்தனை லட்சம் ஜனங்களை நான் நடத்தின ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துறீங்க, என் கூட இருக்கீங்க, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நான் அதை உணரணும், எனக்கு வழி நடத்தணும். நீங்க தான் என் கூட இருக்கீங்களா, நான் தான் இதை செய்யறேன் என்று. இந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய மனசு என்ன செய்யும்? ஒருவேளை ஐயோ நம்ம போற பாதை தவறும், நம்ம தெய்வ சித்தத்தின்படி நடக்காம இல்லையோ என்ற ஒரு திடீர்னு நமக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும். அதே போல அன்றைக்கு மோசேக்கு வந்தது, என்ன இப்படி பிரச்சனை பண்ணாங்க, இப்படி இருக்குது ஆண்டவரே. அப்போ நான் உங்களை அறிவதற்காக நீங்க என் கூட இருக்கீங்க, வரீங்க என்பதை நான் தெரிந்து கொள்ள உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்க. இந்த ஜனங்கள் உங்க ஜனங்கள் சொல்லும் போது அதற்கு ஆண்டவர் மோசேட்ட சொல்ற வார்த்தை 14ஆம் வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அப்போ சொல்ல உங்க சமூக மாத்திரம் என்ற இல்லைன்னா ஆண்டவரே இங்கிருந்து கொண்டு போக. இந்த நவம்பர் மாசத்துல இந்த 11ஆம் மாசம் ஆண்டு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போகுது, நமக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கும் நன்மை, அவர் நம்மோடு வரும்பொழுது பூமியில எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை,
உலகத்துல அழிவு ஆண்டோடைய வருகைக்கு முன்பதாக வரக்கு முன்னாக இந்த பூமியில மிகப்பெரிய அழிவுகள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி தேர்ச்சி, நிலநடுக்கங்கள், அதே போல ஒரு ஜனம் ஒரு ஜாதிக்கு சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், அன்பு தனித்து போயிடும், அறிவு பெருத்து போயிடும். நோவா கட்டம் அந்த மாதிரி அதே ஜனங்கள் பாவத்தை என்ன செய்வாங்க, தண்ணீர் போல பருகுவாங்க, பெண் கொடுப்பு நட்டாங்க விட்டாங்க, எல்லாம் நடக்கும். இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை ஒரு கூட்டம் தண்ணியை போல பருகுறாங்க. வேதம் எதை தவறு அருவருப்பு என்று சொல்கிறது அதை சரின்னு சொல்ற சாதிக்கிற உலகம். தப்ப சரின்னு சொல்லி விதண்டாவாதம் வீண்வாதம் பண்ணுகிற அநேக பெருகிட்டாங்க. அகங்காரிகள், துரோகிகள், நன்றி அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் பெருகிட்டாங்க. தவறு என்றே தெரிந்தும் துணிகிற இதயமுள்ள ஜனங்கள் இன்றைக்கு பெருகிட்டாங்க. இதெல்லாம் அடையாளம். ஆனால் இன்று சொன்னாரு, இந்த எல்லாவற்றையும் வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நம்ம அதிகமா கேள்விப்படல. சந்திரன் ரத்தமா மாறிட்டு, சூரியன் கருப்பா மாறிட்டு, அப்படியே அந்த ஆண்டு வரும்போது நட்சத்திரங்கள்லாம் அப்படியே உளுமா காய் மாதிரி அப்படியே பூமியில் உள்ள போதான். நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கே அடங்காது. நம்ம மேல உள்ள நம்ம என்னத்துக்கு அவன் யோசித்து பாருங்க. ஆனால் அது நம்ம தலையில் உள்ளாதுகள் இல்லையா? கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அந்திகு சாட்சியில் உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கனால ஜனத்தின் இருதயங்கள் கரைந்து போகும். தத்தளி காண்ட சொன்னாரு. மனுஷக்குமா வரும்போது விசுவாசத்தை காண்பார். நம்மளை சுற்றிலும் இதை இன்றைக்கு வானத்தில் நிறைய அடையாளம் காணப்படுகிறது. சூரியனை சில தேசங்கள்ல, எந்த தேசம் தெரியல, எந்த மொழியும் தெரியல, வீடியோஸ் வந்தது. பகல் வெளியில அப்படியே அந்தகாரம் டக்குன்னு மூடுது. அப்படி எல்லாருமே வீடியோ எடுக்காங்க, அலறிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம பாத்திரம் சந்திரன் ரத்தமான பார்த்தோமா இல்லையா? பிளட் மூன், இது ஒரு மிகப்பெரிய அழிவின் தொடக்கம். எல்லாவற்றும் இன்னைக்கு எல்லா சூழ்நிலை இருக்கும்போது சொன்னாரு, இதெல்லாம் பார்த்து பூமியில உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க? தத்தளிப்பாங்க. ஆனா நான் உனக்கு முன்பாக இருக்கேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆவி ஆத்மா என்ன கொடுப்பார்? இளைப்பாறுதல். அப்ப நமக்கு உள்ள அந்த பயம், மோசைக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தணும் ஆண்டவரே, அப்பா நான் எப்படி நடத்த போறேன்? நீங்க எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, உங்களை நான் அறியணுங்கிறத சொன்னாரு. நீ போ, நான் உன் முன்பாக போகின்றேன். இந்த வேலையில இந்த இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கட்ட சொல்ற வார்த்தை, இந்த மாசம் ஆலையிலையா உலகம் முழுது எவ்வளவு அழிவு வந்தாலும் சொல்லாரு, நான் உனக்கு முன்பாக செல்வேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்தா, அவர் கொடுக்கின்ற இளைப்பாறுதல் ரெஸ்ட் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லலாம். மனசுல நிம்மதி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் யோவான் சொன்னாரு, உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல. உலகத்தின் சமாதானங்கள் சினிமா பார்த்தா அந்த நேரம் சந்தோஷமா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து திரும்பி அதே பாரம், அதே கவலை, அதே சூழ்நிலை, அதே மனுஷங்க. எங்கேயும் வெளியில போறோம், அந்த நாள் சுற்றுலா போறோம், எங்கேயோ போறோம், அந்த ஒரு நாள் நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்க சந்தோஷம், ஹல்லேலூயா, என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அது நித்திய காலமா இருக்கும், இங்கே இருக்கும் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. நான் கொடுக்க சமாதானத்தை உன்னிடத்துல இருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலையை கண்டு பயந்து திகைத்து கலங்கிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ பிள்ளைகளை இந்த கர்த்தங்களோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் பிரசன்னம் உன்னை வழி நடத்தும், நான் உனக்கு இளைப்பாலை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இளைப்பாலை கொடுத்தால் அதை யாரும் பறிக்க முடியாது, அபகரிக்க முடியாது, அதை யாரும் எடுத்து கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட் மைண்ட். ரெஸ்ட் ஆவியில, சரீரத்துல மாத்திரம் இல்ல, ஆவியில ரெஸ்ட் இருந்தாதான் டிப்ரெஷன் வராது, கலக்கம் வராது, சூசைட் எண்ணங்கள் வராது, வாழ்க்கை கொத்த தேவைகள் நினைச்சு பயம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுக்க வல்லவர். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு கொடுக்க ஒரு நன்மை, உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7:1-2, உபாகமம் 7:1-2. ஹல்லேலூயா. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகி ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக
துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நீ அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண வேண்டாம், அவளுக்கு இறங்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்துல மட்டும் சொல்லாரு, நான் உனக்கு முன்பாக சென்று உனக்கு எதிராய் செயல்படுகின்ற உன்னிலும் ஜனம் பெருத்த உன்னிலும், ஹல்லேலூயா, உன்னிலும் அந்த பலத்த ஜனங்கள், உன்னை விட அவங்க பலத்தவங்க, உன்னால் அவங்களை மேற்கொள்ள முடியாது. உனக்கு அவங்க தீமை செய்யறாங்க, உன்னை அழிக்க நினைக்கங்க, உன் இடத்தை உன் நிலத்தை உன் வாழ்க்கை அபகரிக்க வேண்டும் என்று உன்னை பார்க்கலும் பலம் பெருத்த 7 ஜாதிகள். உன்னால் அவங்களோட போர் செய்ய முடியாது, எதிர்த்து செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான என்று உன்னுடைய மாம்சத்தில் நினைக்கின்ற. ஆனா நான் சொல்றேன், ஹல்லேலூயா, நான் உலகத்தில் உள்ள அவனை காட்டும் நமக்குள்ள இயேசு பெரியவர். உலகத்துல பிசாசு வல்லமை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் உள்ள அவங்களோடு அந்த பிசாசோடு இருக்கிற சேனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற நம்மோடு கூட உள்ள சேனை அதிகம். அவர் சேனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இல்லாத படை கிடையாது. அவர்கிட்ட உள்ள படைகள் மைட்டி ஏஞ்சல்ஸ் உண்டு, சாதாரண ஏஞ்சல்ஸ் உண்டு, மைட்டி ஏஞ்சல்ஸ் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஏஞ்சல் போய் ஒரே நைட்டு 1,85,000 சங்கரித்தான். ஒரு நொடியில ஒரு தூதனுடைய கால் பூமி, ஒரு கால் வானத்துல. எவ்வளவு பெரிய தூதன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சுற்றிலும் 1000 crores ஆஃப் ஏஞ்சல்ஸ் நம்ம சுற்றி இருக்காங்க. கர்த்தர் நமக்கு பயந்தவர்களை சூழ பாளையமங்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சுற்றிலும் தூதர்கள் அப்படியே சரௌண்டிங் இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இந்த ஜனங்கள ஜாதிகளை, ஹல்லேலூயா, அவர் நமக்கு முன்பாக துரத்துவார். 7:1 நான் உனக்கு முன்பாக அவர்களை நான் துரத்தி நான் அவர்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன். நீ அநேகம் ஜாதிகள் ஆளுகை செய்வாய். உன்னை அவர்கள் ஆளுவது இல்லை. அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை முறியடித்து அவர்களை நீ நினைச்சுன்னா சங்காரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லுங்க, எனக்கு எதிரான எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், கடன்கள், எல்லா பிசாசு வல்லமைகள் கர்த்தர் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக செல்கின்றார், நான் முறியடிப்பேன். ஹல்லேலூயா. என்னை பலப்பட்ட கிறிஸ்துவினால் எல்லாரும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் அவர்களை முறியடிப்பேன், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்மால செய்ய முடியாது, ஆனால் நமக்குள் இருக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டை வல்லமையினால் உங்களுக்கு முன்பாக காணப்பட்ட இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசு தந்திரங்களோ, பில்லிசினங்களோ, செய்வினைகளோ, எந்த காரியங்களோ உங்களை அழிக்க நிற்க இருள்கள், அந்தகாரங்கள் உங்களை அழிக்க வருகிறது. பார்வோன் சேனை மாறி. ஆனா ஆண்டுச்சாரு, நான் அந்த பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்லாரு உன துரத்துவேன் சொல்லாரு. 2வது சொல்லாரு துரத்தி நான் அவங்க உன் கையில ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. 3வது அவங்கள முறிய அடிப்பேன் என்றால் அவங்க எழுந்து நிற்கவே முடியாது, அவங்க கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக எப்படி வருவாங்களா? 7 வழி, ஒரு வழியாக வருவாங்க. உனக்கு முன் வருவாங்க. ஆனா உனக்கு முன்பாக 7 வழியா சதறி போவாங்க. ஹல்லேலூயா. என்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் பெரியவர். உங்களை யாரை வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும், உங்களுக்கு எதிராக தீமை செஞ்சா நமக்கு மேல அந்த விழுற கல்லு ஏற்றிலாம். ஹல்லேலூயா. உலகம் உன்னை பயக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகிச்சிட்டு என்ன ஏற்றுக்கணும், உன்னை ஏற்றுக்கொள்ளும். சோ நமக்கு முன்னாடி அவர் இருக்காரு. அந்த கல்லு, அந்த வசமையும் தூசணி யார் மேல முதல்ல விழுது? அங்க இருந்து இங்க நமக்கு எப்படி வரும்? நமக்கு முன்னாடி ஒரு ஆள் போனா கல்ல எரிஞ்சு அவங்க மேல பட்டு நம்ம மேல நமக்கு லைட்டா வரும். அவருக்கு தான் அதிகம். ஹல்லேலூயா. நமக்காக சிலை சுமந்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர் நம்ம முன்னாடி போறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதத்துல நான் எல்லாவற்றையும் முறியடிப்பேன். கர்த்தர் துரத்துவார். என் வாழ்க்கை செழிக்கும், என் வாழ்க்கை மேன்மையடையும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை உயர்த்துவார். அவங்க கூட நீ என்ன சொல்றது? எந்த உடன்படிக்கை காம்பரமைஸ், நோ காம்பரமைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் அழிக்க நினைச்சிட்டா அழிப்பாரு. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா யார் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தார், அவர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நினைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டேன். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை போராட்டாய், இனி போராட தேவையில்லை. நான் உனக்கு முன்பாக போறேன், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், நான் உனக்கு ஹல்லேலூயா அவங்கள துரத்த கிருபை கொடுப்பேன், பலன் கொடுப்பேன். உன்னோடு கூட போராடின மனிதர்களே நீ தேடி காண மாட்டாய்.
ஹalleluya சொல்லுங்க. நான் தேடி காண மாட்டேன். என்னோடு கூட போராடுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் இனி தேடினால் அது எனக்கு இருக்காது. ஹalleluya. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். ஹalleluya. தேவன் நமக்கு முன்பாக இந்த புதிய மாதத்துல அவர் கடந்து செல்கின்றார். ஹalleluya. அடுத்த நன்மை ஹalleluya. உபாகமம் ஹalleluya 9 ஹalleluya 3 அளிப்பார், உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். சொன்னபடியே சீக்கிரமாய் துரத்து. ஹalleluya. உன் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று இன்னைக்கு நீ அறிவாய். ஒரு அடையாளத்தை போடுவார், ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஹalleluya. அவர் என்ன செய்வாரா? பட்சிக்கிற அக்னி போல. ஹalleluya. இயேசு நாமத்தால இயேசு அக்கினி இறங்கி ஹalleluya பிசாசுகள் பயப்படுகின்ற ஒரே ஒரு காரியம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்கினி. எங்க ஊழிய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நைட் இரவு ஜெபிச்சு படுக்கும்போது நிறைய பிசாசுகள் ஆவில வந்து நிற்கும் பொழுது ஒரே வாட்டம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அக்கினி. நான் சொல்லும் போது அந்த பிசாசு அலறி அப்படியே நரகத்து செல்லும். ஹalleluya. அப்ப நமக்கு எதிரான யாக்கோபுக்கு எதிரான மந்திராதம் ஒன்றுமில்லை, இஸ்ரவேல் குறிச்சல் ஒன்றுமில்லை. எந்த பிரச்சனையும் எந்த பாடம் என்ன ஒண்ணு செய்யாது. அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று நான் எப்படி அறிவேன்? கர்த்தர் சொல்றாரு ஹalleluya என்பது இன்று நீ அறியக்கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அழிப்பார். ஹalleluya. அவர் நாங்க எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை சொல்லப்பாரு, எப்படியுமே பிரதர் சொல்லிட்டே இருப்பாங்க, என் தேவன் தன் பிள்ளைங்களுக்கு மகிமையின் அக்கினி, பாதுகாப்பின் அக்கினி. ஆனா எதிரிகளுக்கு என்ன அக்கினி? பட்சிக்கிற அக்கினி. ஹalleluya. அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கு. சொல்லுங்க என் எதிரிகளுக்கு, சொல்லுங்க எல்லாரும், என் எதிரிகளுக்கு பட்சிக்கிற அக்கினி, எனக்கு மகிமையின் அக்கினி. சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க. ஹalleluya. எனக்கு மகிமையின் அக்கினி, என் எதிரிகளுக்கு பட்சிக்கிற அக்கினி. ஹalleluya. ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் அக்கினியை எரிச்சு போட்ட சாம்பலாயிரும். என் முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஹalleluya. வருவாங்க நினைக்க முடியாது. ஹalleluya. உன்னோடு கூட போராடுவாங்க, ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்க, உன்னை தப்பிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஹalleluya. இன்று நீ அரே கடவாய். கர்த்தர் அழைப்பார், அவர்கள் உனக்கு முன்பாக விழ பண்ணுவாராம். ஹalleluya. எதிராளிகள் சீக்கிரமாக தாழ்ந்து போவாங்க. விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ அவர்கள் நினைச்சு சீக்கிரமாய் துரத்தவர்கள் அழிப்பாய். ஹalleluya. சொல்லுங்க, என் நெருக்கங்கள் சீக்கிரம் மாறப்போகுது, என் பிரச்சனை சீக்கிரம் மாறப்போகுது. ஹalleluya. எனக்கு எதிரான எல்லா பிசாசாலையும் அழிய போகுது. கர்த்தர் என்னை உயர்த்த போகின்றார், கர்த்தரை ஆசிரிக்க போகின்றார். ஹalleluya. சொல்லுங்க, நான் சீக்கிரமாய் கர்த்தரை ஆசைக்க போகின்றார். சீக்கிரமா எதிராளி துரத்தி கர்த்தர் நமக்கு ஒரு ஹalleluya ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால. ரிசீவ் சொல்லுங்க, இயேசு நாமத்தால எல்லாமே இறங்கட்டப்பா. அந்த சுதந்திரிக்கு அபிஷேகம் இறங்கட்டு தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. ரகதனா ஷீகா பராங்க ஹந்துரபா. ஹalleluya. ஜெயத்தின் அபிஷேகத்தை கட்ட விசேஷித்த இதமாக இந்த புதிய மாதத்தை ஊற்ற போகின்றார். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தை ஆண்டு ஊற்ற போகின்றார். ஹalleluya. நாம் சொல்லுங்க, நாங்கள் மேற்கொள்வோம், எங்கள் சத்தங்களை மேற்கொள்வோம், எங்கள் சத்தங்களின் வாசனை நாங்கள் சுதந்தரிப்போம், சத்தங்களின் மேடைகளை நாங்கள் சுதந்தரிப்போம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட நன்மைகளை, உரிமைகளை, சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. சொல்லுங்க, நாங்கள் எனக்கென்று கர்த்தர் நியமித்த நன்மைகளை, உரிமைகளை, நிலங்களை, சுதந்திரங்களை நான் சீக்கிரமாக வசனம் சொல்றது சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளுவேன். ஹalleluya. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நன்மை ஹalleluya. ஏசாயா 45:2 ஏசாயா 45:2 ஹalleluya. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. இந்த புதிய மாதம் அடுத்த நன்மை ஹalleluya. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான பகுதியை செவ்வியாக மாற்றார். ஹalleluya. முதலாவது நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். இரண்டாவது ஹalleluya அவர் நமக்கு முன்னின்று எல்லாரையும்
பலத்த ஜாதிகளை சிதறடிப்பார். மூன்றாவது என்ன செய்ய, நமக்கு பச்சை அக்னி போல அவர்களை அழிப்பார். நான்காவது ஹல்லேலூயா, நமக்கு இந்த புதிய மாதத்தை அவர் நமக்கு முன்பாக சென்று ஹல்லேலூயா கோணலான காரியங்களை செவ்வியாக மாற்ற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமை, ஒரு மேன்மை, ஒரு நன்மை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா அந்த மலைகள் குன்றுகளை சமமா ஆயிக்காரு. 45:2 ஏசாயா 45:2 ஹல்லேலூயா. பள்ளங்கள்லாம் உயர்த்தி கரடுமுரடான எல்லாவற்றையும் சரிசமாகி எந்த நரக்குறை, எங்க ஓட்டை, எங்க என்ன பிரச்சனையோ எல்லாவற்றையும் அவர் திறப்பான அடைப்பார அடைச்சிட்டு கூடாரத்தை பழையமா நான் எடுத்து நிறுத்துவேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்தார். ஹல்லேலூயா. கோணலான எல்லாவற்றையும் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நம்மளால சரி செய்ய முடியாத கோணல்கள் நிறைய வாழ்க்கையில உண்டு. சிலருக்கு ஹல்லேலூயா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை கிடைக்காது. சிலருக்கு கர்ப்பதி கனிகள், சிலருக்கு வீடு கட்ட, சிலருக்கு ஹல்லேலூயா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், வேலைகள், உயர்வுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க, ப்ரமோஷன் கிடைக்காது, வேலை கிடைக்காது. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது கோணல் மாணலம் எங்கேயோ போற மாதிரி எங்கூட ஆண்டு இருக்காரா என்று அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் வரும். இந்த மாத்தாண்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே சென்று எல்லா கோணலை செவ்வியாக மாற்றார். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போயிட்டா. ஹல்லேலூயா. கோணல்லாம் நம்ம வாழ்க்கையில கல்லு கடுக்கும், முள்ளு கடுக்கும், நம்மளை காயப்படுத்தும், நம்மளை வேதனைப்படுத்தும், நம்ம வாழ்க்கையில முள்கள் இருந்து வேதனைப்படுத்தும், நம்ம வாழ்க்கையில கல்லுகள் இருந்து நம்ம பாதையில நடக்கின்ற பாதைய ஒரு சமமா இல்லாதபடி நம்மால ஒரு ஆண்டரை நோக்கி நான் நல்லா ஜெபிக்கணும், நல்லா வாழ வேண்டும், நான் இப்படி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நம்ம 2 ஸ்டெப் நடப்போம், ஆனால் 10 ஸ்டெப் பின்னாடி வரும். அப்போ கோணலான பாதைகள் நம்மளை வழுக்கி விட்டுட்டே இருக்கும், காயப்படுத்தி கொண்டே இருக்கும், கரடு முரடா இருக்கும், பள்ளம் மேடு. ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்பொழுது சகல பள்ளங்களாம் உயர்த்தப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் முன்பாக சென்று எல்லா கோணல் போன்ற பாதைகளை கரெக்டா செவ்வியாக ஒரே லெவல் மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போக வழியில இனிமே வாழ்க்கை முடிஞ்சது, நாங்க அங்கே செத்துருப்போம், இங்கே வந்து சாவருக்கு, இந்த கடலை உள்ள சாவருக்கு அங்கே இறந்துருக்காங்க போற அவங்க புலம்புறாங்க. அப்போ ஆண்டோட்டு மோச ஜெபிக்கணும். ஆண்டு சார், உன் கையில என்ன இருக்குது? கோல். அந்த கோலை நீட்டு, கடல் 2ஆக பிளக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பிரச்சனை மத்தியில நம்ம செய்ய வேண்டியது, நம்ம கையில கோல்னு நம்ம கைகள்ல பட்டயம் வேத வசனம் இருக்கிறது, அதை எடுத்து படிக்கணும், யுத்தம் பண்ணணும், அந்த கோலை தூக்கணும், அதிகாரமுள்ள கோல். இப்ப நம்ம கைதான் கோல், பட்டயம், கையோடு ஜெபிக்கணும். கர்த்தர் அப்போது நமக்கு வழி இல்லாத வழி திறப்பார். ஹல்லேலூயா. வழி திறக்கும், நமக்கு வழி கிடைக்கும், பாதை காண்பிப்பார். நமக்கு இதுல அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை, இனி இந்த காரியத்தை எனக்கு நன்மை நடக்க வாய்ப்பே இல்லை நான் நினைக்கின்ற காரியத்துல கர்த்தர் செய்வார். கடல் 2ஆ பிளக்கும். ஆனா பொதுவா கடலுக்கு அடியில் எப்படிதான் இருக்கும்? பாறைகள் பாசு பிடிச்சு நடக்க முடியாது, மேல ஃபுல்லா தண்ணி பல 100 ஆண்டுகள் இருந்து. ஆனால் வேதம் சொல்கிறது, அவங்க உலர்ந்த தரை, ஒரு சாதாரண மண் தரையில, ஒரு சாதாரண தரையில ட்ரை லேண்ட்ல போனாங்க. ஹல்லேலூயா. அதே போல போனாங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்றால் ஹல்லேலூயா எந்த காரியம் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது மத்த எல்லாருக்கும் கடினமான பாதை இருந்திருக்கும், கடலை பிறந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா நமக்கு மட்டும் எப்படி கொடுப்பாரா? உலர்ந்த தரை. அற்புத தேவன், அதிசய தேவன். சொல்லுங்க, அவர் எனக்கு முன்பாக சென்று என் கோணலான எல்லாவற்றையும் சரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் அதை எளிதாய் ஜெயிப்பேன், நான் அதை எளிதாய் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஈதாவில் பெத்லகேமே, நீ எல்லாட்டும் நீ தான் சின்ன நாடு, உனக்கு ரொம்ப பேர் இல்ல, புகழ்ல. ஆண்டவர் வாழ்ந்த அந்த ஊர் நாசேத்துல இருந்து ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. என்றால் மற்ற மக்களால அற்பமா எண்ணப்பட்ட ஒரு இடம், இங்கெல்லாம் ஒரு ஆள் எழும்பா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நபர்களை அப்படிப்பட்ட இடத்துல எழுப்பது கட்டை வல்லமை. ஹல்லேலூயா. எளிய பிள்ளைங்க எங்கிருந்து எடுப்பாரா? புழுதியில இருந்து. குப்பை, நீ வேண்டாம், வேஸ்ட், ஒன்னும் செய்ய முடியாது, நீ வாழ்க்கைக்கு உயர மாட்ட, நீ வாழ்க்கை உருப்படைய மாட்ட, நீ ஆண்டவர் போறிய, பைபிள் போறிய, ஆண்டவரை நேசிக்க கடவுள் சொல்றிய, நீ வாழ்க்கைக்கு உருப்படைய மாட்ட, வாழ மாட்ட, உயர மாட்ட, நாங்க பாரு படிக்கோம், எங்களுக்கு பதவி இருக்கு, எங்களுக்கு அது காப்பாத்தும்.
நீ ஒன்றுமே இல்லை, நீ எப்படி வாழ்வு என்று பரிகசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்களை எடுத்து நினைச்சு வரான். அவர் கிருபையினால், அவர் ஞானத்தினால் உள்ளவைகள் அவமாக்க கட்ட உலகத்துல இழிவானவைகள் அற்பமா என்னப்படைகள் பைத்தியம் சொல்றதை தெரிந்து கொண்டார். அவர் கிருபி, அவர் அழகு, அவர் ஞானத்தை கொடுத்து அவரை போல் மாற்றணும். எங்க பாரா, பிரபுக்களோட கூட சிங்காசனம் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் யார வேஸ்ட் வேணாம் சொல்லுவோம், கர்த்தர் அவங்களதான் ஆகாத தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டு செய்வார், எனக்கு செய்வார், என்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. என் பாதை செய்யப்பட்ட தேவன், அது மனுஷன் அல்ல, மனுஷன் முடியாதான், தேவனால் எல்லாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா உம்மால கூடு ராஜா, நீ செய்ய வல்லவர் ராஜா, நீங்க செய்ய வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு நன்மை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 34:10. ஹல்லேலூயா. முன்பாகவும் செய்வேன், ஜனங்கள் இல்ல கர்த்தரை செய்களை காண்பார்கள், உன்னோடு குறைந்து காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கட்டவங்களுக்கு செய்கின்ற அடுத்த நன்மை, ஹல்லேலூயா, கட்ட உங்களை பார்த்து சொல்கின்றார், இதோ நான் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்றேன். இந்த பூமியில யாருக்கும் செய்யப்படாத, எந்த காது கேட்காத, எந்த கண்ணு பார்க்காத, யாருக்கும் நடந்தது என்று இப்படிப்பட்ட கேள்வியே படல, இப்படியும் நடக்குமா என்று. ஹல்லேலூயா. நடந்தா கூட நம்ப முடியாது அப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் சொல்கின்றார். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்க ஜனங்கள் எல்லாரும் கட்டளைகளை காண்பாங்க. உன் கூட இந்த ஆசிரியர் காரியம் பயங்கரமா இருக்கு. இந்த 11ஆம் மாதத்துல சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இந்த செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கும் செய்ய அதிசயத்தை எனக்கு செய்வார். சொல்லுங்க, யாருக்கும் செய்யாத, கேள்விப்படாத, ஹல்லேலூயா, அதிசயங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். நான் நன்மை பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நம்ம கூட நம்மளை எந்த நாவு பேசிச்சோ, இவங்க கனவீனப்பட்டவங்க, இவங்க அழகில்ல, அறிவில்லை, திறமை இல்லை, இவங்க வேஸ்ட், இவங்க ஒன்னும் இல்லை, லாய்க்கு இல்லாதவங்க, நம்மளை பேசினா அதே ஜனங்கள், அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் நான் ஒண்ணு கொண்டு செய்ய பார்ப்பாங்க. இது ஏன் ஆண்டு இந்த இடத்துல சொல்றாரு என்றால், மோசையிட்ட பேசுறாரு. முதலாவதாக மோசை அழைக்கும் போது மோசை ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியல. நான் உன்னை தலைவனாக ஏற்படுத்த, நீ போ, ஒரு ரச்சனாங்க போ, அந்த ஜனங்களை வழிநடத்த நீ வேணும் லீடரா. அப்போ சிலர், நான் போக மாட்டேன், எனக்கு மந்தனாவு, எனக்கு நாக்குல திக்குவா, எனக்கு பேசாது, நான் மந்தனாவை பேசுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாரு, போக மாட்டேக்காரு. அதுக்கப்புறம் ஆண்டவரை பேசி வச்சு தாஜா பண்ணி ஓகே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்காரு, நான் தான் நீங்க அனுப்புறீங்கன்ட்டு அவங்க எப்படி நம்புவாங்கன்ட்டு. அப்போ ஆண்டு சொல்லாரு, உன் கையில உள்ள கோலை கீழே போட்டு பாம்பா மாறும், ஓகே இந்த அடையாளத்தை கொண்டு போ என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள்கிட்ட முதலாவது போக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க, கோவப்படுறாங்க. ஓகே ஆனா பார்வோன்ட்ட போய் பேசிட்டு இப்படி நான் போறேன்னு சொன்ன பிறகு பார்வோனுக்கு ரொம்ப கோவம் வந்துரு. இவங்க சும்மா இருக்கிறாங்க, வேலை செய்யல, அதனால இவங்களுக்கு துணிகரமா கொழுப்பாயிட்டு, அதனால முந்தி செஞ்ச வேலையோட அதிக வேலை கொடு, சம்பளத்தை கொடுக்காத என்று கடினப்பட்டன. அந்த ஜனங்கள் உடனே மோசிட்டு போறாங்க. நாங்க பாட்டு இருந்து வாழ்ந்த ஏதோ அடிமை வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனா அடிமைன்னு ஒத்துக்கவே இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, அந்நிய தேவர் வணங்குற வாழ்க்கை. அவங்க வேலைக்கு சரியான சம்பளம் கொடுக்கல, அவங்க ஜீவனே கசப்பாக்குறாங்க. அவங்க ஒரு பக்கம் ஆண்டவருக்கு முறையிடுறாங்க, நிறைய ஒர்க் டைம் கொடுக்காங்க, ஆனா சம்பளம் கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்கள அப்படி கசக்கி பிழிறாங்க. அப்ப அவங்களே எனக்கு வேணும் ஆண்டவர், விடுதலை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல அந்த நேரம் ஆண்டு அனுப்புனாலும் அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப நீ போய் கேட்டனால்தான் அன்னைக்கு கோவம் வந்து எங்களை இவ்வளோ கஷ்டப்படும் எல்லாம் உன்னால என்று அந்த ஜனங்கள் அவனை தூஷித்து கல்லறி போனாங்க. தேவன் அனுப்பின தலைவர், தேவன் தான் இவரை நமக்கு ஒரு ரட்சகர் அனுப்புங்க என்று அந்த ஜனங்கள் அக்செப்ட் பண்ணல. அவரை தொடர்ந்து நம்ம அந்த வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவரை ஒவ்வொரு காரியத்திலையும் குற்றப்படுத்துறாங்க, ஏசுறாங்க, தூஷிக்கிறாங்க. மோசையை ஒரு லீடராக ஏற்றுக்கொள்ளலையே. மோசை மலை மேல போனப்போ கூட அந்த மோசைக்கு என்ன ஆயிட்டு தெரியலன்னு சொல்லி வேற விக்கிரத்தை உண்டு பண்ணி வணங்குறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் வணங்கா கட்டில ஜனம் இருந்தாங்க.
எதுக்கிட்டாலும் ஆண்டதை குறைச்சினாங்க, மோசி குறைச்சினாங்க. அதான் ஆண்டு சொன்னாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள் உன்னை அவங்க தலைவனாக ஏற்றுக்கொள்ளல, உன்னை அவங்க அங்கீகரிக்கல, நீ தேவன் தான் உனக்கு தெரிஞ்சவன அங்கீகரிக்கல. இன்றைக்கும் உண்மையான தேவ பிள்ளைங்களை உலகம் அங்கீகரிக்கல. சும்மா போலியாக ஏமாற்றுறவங்க, வஞ்சிக்கிறவங்க, பொய் சொல்றவங்க, தவறான காரியங்கள், தன் பிரபலத்துக்காக தனக்காக வாழ்றவங்கள உலகம் இன்னைக்கு போற்றுது. ஆனா உண்மையா கர்த்தருக்கென்று வாழ்ற பிள்ளைங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை. சொசைட்டியில் அப்படிதான். பணத்துக்கும் அவங்க எப்படி ஃபேமஸ் பார்க்கலாம், அவங்கள தான் பெரியவங்க நினைக்கிறாங்க தவிர உண்மையா ஆண்டோட கூட உள்ள பிள்ளைங்களை இன்றைக்கு உலகம் அங்கீகரிக்கவில்லை எல்லா இடங்களையும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு சேனை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேர் தெரியாத, அறிமுகம் இல்லாம, முகம் தெரியாத அந்த ஏழை ஜனங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. மறைந்திருக்கின்ற ஜனங்கள் அவர் கையில உட்கார்ந்து அவர்கிட்ட டைரக்டா வாங்கி படிச்சு அவர் ட்ரெயின் பண்ண ஜனங்கள் வெளியே அந்த ஜனத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு நடக்க போகிறது. அப்படிப்பட்ட மோசே காண்டு எழுப்பார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வது அவர் சித்தம். அந்த நாள் அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்க தீர்க்க சொன்னோம், நாங்க பிசாசு வரட்டணும், நாங்க அர்ப்பணம் செஞ்சோம், உன்னை நான் அறியேன், நீ ஏன் சித்தத்துக்கு செய்யல, உன் ராஜ்யத்துக்கு செஞ்ச, உன் பேர் பிரபலத்துக்கு, நீ உனக்காக ஓடணும், எனக்காக ஓடன, நான் சொன்ன கருத்து ஆண்டு சொல்ற சித்தம். அவர் சித்தம், அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ற பிள்ளைங்கன்னா பலவத்தை பிரவேசிப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஓனா ஊழியம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உண்மையாக இருக்கின்ற பிள்ளைங்க ஹல்லேலூயா. ஏசபேல் அன்றைக்கு சொன்னா, எலியாவை நான் கொலை பண்ணுவேன்ட்டு, நீ ஏன் பாகால் திகேச கொன்ன, நான் ஒன்ன கொள்ளுவேன், நீ 400 பேர் கொன்ன, நான் உன்னை நாளைக்கு இதே நேரத்தை கொல்ல ஏன் கடவுள் என்ன கேட்பான்னு சொல்லி அன்றைக்கு ஏசபேல் சொன்னான். பயந்து போனார். ஆனாலும் ஹல்லேலூயா நான் மரிச்சு போவேன், எனக்கு வேண்டாம், இந்த ஜீவன் வேண்டான்ட்டு ஓடிட்டார். பயந்து எங்கேயோ உள்ள போய் நான் பாண்ட சொன்னாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேர் இருக்காங்க, நீ மாத்தின இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த மத்தில ஒன்றிணைவாங்க சேனையாய். கர்த்தர் அப்படிப்பட்ட மோசேக்கு எழுப்பாரு, அவளை கொண்டு இந்த தேசத்துல பெரிய ரட்சிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. கையில் தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, அப்பா அதுல நான் ஒரு பிள்ளையா இருக்கணும். அந்த மோசே போல உங்க சித்தம் கேட்டு, அப்ப உங்க சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மோசே ராஜா, அப்படிப்பட்ட மோசையை கொண்டு ஆண்டுச்சு வரா. உன்னோடு கூட நாங்க செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உண்மையான மோசைகள் கொண்டு காட்டாரு, மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய போயிட்டாரு. உண்மையான கிதியோன்கள், உண்மையான சிம்சோன்கள் கட்ட எழுப்ப போயிட்டாரு. அங்கங்க இருக்காங்க. பணத்துக்கு வேலை போகாத, புகழுக்கு மயங்காத, பாவத்துக்கு விலை போகாத. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் பாவத்துக்கு விலை போயிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. யோசேப் மாதிரி எதிர்த்து நிக்கல, இது பாவம், இது தவறு என்று அதை எதிர்த்து நின்று பவுல் சொல்லாரு, ரத்தம் சிந்தினாலும் நீ பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும். அப்படி நீ வரல, உனக்கு அந்த போராட்டம் வேணும், அந்த வைராக்கியம் பினகாஸ் அந்த யோசேப் மாதிரி. ஆனா இன்னைக்கு ஈஸியா பாவங்களுக்கு அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் எல்லாம் சரி நானும் சேர்ந்து. ஆனா அப்படி பாவத்துக்கு விலகி உன யோசேப்புகள் இன்னைக்கு உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தர் எழுப்பலை கொடுப்பார். அவங்க மூலமா எழுப்பலை கொடுப்பாரு. அவங்க மூலமா ரட்சிப்பு நடக்கும். கர்த்தர் அவங்க மூலமா தேச அசைப்பார். அப்படிப்பட்ட மோசைகளை கதை செய்வாரு. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை யார் ஒதுக்குனாங்க பேசுறாங்களோ அவங்க முன்னாடி அவங்களை கொண்டு செய்வார். இந்த ஜனங்கள் முதல்ல அவனை தூஷித்தாங்க. ஆனா அவரை வச்சு ஆண்டவர் அந்த வாதம் செய்யும் பொழுது பயந்துட்டாங்க. பார்வோனே பயந்துட்டான். அமெரிக்காவே நடுங்கும். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு நமக்குள்ள அபிஷேகம், உலகத்தை கலக்க அபிஷேகம். ஹல்லேலூயா. சொல்லணும், உலகத்தை கலக்க இங்கேயும் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேசங்கள் நடுங்கும், ராஜாக்கள் நடுங்குவாங்க. ஹல்லேலூயா. அந்த ஏசை 45 கீழே போட்டிருக்கு. 45:1 நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பதாக எந்த வாசல் பூட்டப்படாது, எந்த ஜன்னல் திறக்க ஹல்லேலூயா அது பூட்டப்படாது. ஹல்லேலூயா. நான் கையை பிடிச்சு சொல்றேன், நான் உனக்கு முன்னாடி செய்வேன். அப்ப நான் அபிஷேகம் முன்னாடி எந்த ராஜன் இருக்காது, எந்த ராஜாக்கள் உன்னை ராஜாக்கள் இடைக்கட்ட அவிழ்க்க நான் அபிஷேகம் பண்ணேன். ஏனென்றால் ராஜாக்கள் நியாயத்தில் கொடுக்கும்போது அவங்க உடம்புல அந்த பெல்ட் லூஸா பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. யோவான் சொன்னாரு, அதே போல அப்படிப்பட்ட ஜனங்களை கட்ட எழுப்பார். அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு இந்த மத கட்ட பெரிய கண்ணை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அதுல ஒரு பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரே என்ன கொண்டு செய்யுங்க,
நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்டு நான் சித்தம் செய்யறேன் ஆண்டவரே. இனி இந்த மோசே போல் நீ என்னை பயன்படுத்துங்க ராஜா. அப்பா நான் உங்களுக்கு உண்மையாக, பணத்துக்கு ஊழியம் அல்ல, புகழுக்கு அல்ல, பாவத்துக்கு அல்ல, உமக்கு அப்பா பல்லவ ராஜ்யத்துல அப்பா உங்க சித்தம் பரவது செய்யப்படும் போல இந்த பூமியிலையும் செய்யப்பட்டோம். ஹல்லேலூயா. பரமன் எங்க பிதாவே உங்க நாமம் மயம்பட்டோம். என் பேர் புகழ் அல்ல, எனக்கு பேர் வேண்டாம், எனக்கு ராஜா வேண்டாம் ஆண்டவரே. உங்க பேர் பிரபலமா. அப்போ உங்களை எல்லாரும் வாழ்த்துட்டாப்பா, உங்களை யாரும் மகிமைப்பட்டிருந்தாங்க. அப்படியே உங்க சித்தம் பரலோகத்துல ஆண்டவர் சித்தம் இல்லாம ஒரு ஏஞ்சல்ஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் ஏஞ்சல்ஸ் செய்வாங்க. ஹல்லேலூயா. அவர் சித்தம் மட்டும்தான் பரலோகத்துல உண்டு. ஆனா பூமியில அப்படி அல்ல. அதான் அந்த ஜெபம் சொன்னாரு, பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், அப்பா என் வீட்டுல என் தொழில உங்க சித்தம் மட்டும் நடக்கணும் தாப்பா. உங்க சித்தத்துக்கு அகைன்ஸ்ட் எதுவும் வேண்டாம் அப்பா. உங்க சித்தம் அப்பா, உங்க வழிக்கு அப்பா என்ன நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை மோசே போல பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கட்ட சொல்லுங்க, செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியமே செய்வார். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம். ஹல்லேலூயா. 3 வசனம். ஹல்லேலூயா. அந்த தொடர்ந்து வாசிங்க 4, 5, 6. செய்தது போலவே அவளுக்கு செய்வார், உங்களுக்கு விதிக்கிற கட்டளையின்படி. நீங்கள் பலங்கொண்டு பயப்பட திகைக்க வேண்டாம். உன்னை கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலகல, நம்ம கைவிடல. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னபடியே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று. ஹல்லேலூயா. அவர் டைரக்டா இறங்கிட்டாரு, சிங்காசனம் எழுந்திச்சிட்டாரு தன் பிள்ளைக்கு நீதி செய்ய. இந்த தேசத்துல நிறைய கொடுமைகள் நடக்குது, நிறைய சர்ச்சை உடைக்கிறாங்க. இப்போ கூட தொடர்ந்து வீடியோஸ் நைஜீரியால இதுவரை இல்லாத அளவுக்கு ரத்த சாட்சிகள் எண்ணிக்கை நிறைய பெருகிட்டு, நிறைய கிறிஸ்தவங்களை உயிரோடு எரிக்கிறாங்க, சபைகளை அடிச்சு நொறுக்குறாங்க, நிறைய பேரை கொன்னுட்டு இருக்காங்க. நைஜீரியாவில் நிறைய தேசங்கள் அதே போல கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்பட்ட தேசங்கள் ஒரு காலத்தை கிறிஸ்தவ நாடா இருந்துச்சு. இன்றைக்கு அதே அமெரிக்காவில் அதே இங்கிலாந்துல சுவிசேஷம் சொன்னவங்கள கொலை பண்றாங்க. அப்படி இன்றைக்கு மாறிட்டு பாவத்தை ஆணோட ஆண் தப்புன்னு சொல்றவங்கள கொலை பண்றாங்க. சுவிசேஷம் அடிச்சு அவங்கள ஜெயில போடுறாங்க. கிறிஸ்தவ நாடுல இன்றைக்கு தேவனை மறந்து வேத்த மறந்து இன்றைக்கு போயிட்டு அப்படிப்பட்ட பல கொடூரத்தை இன்றைக்கு செய்யறாங்க. அதே போல நம்ம தேசத்துலயும் சட்டம் வந்திருக்கு, மதம் தப்பு இல்லைன்ட்டு கர்த்தர் நீதி சென்றார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றார். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஆனாலும் நிறைய அந்த எல்லாருக்கும் கடைசியாக அந்த சட்டம் போகாம எங்க கையில நீங்க இருக்கீங்க, என்னாலும் செய்யலாம் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தேவ ஜனங்கள், சிறுபான்மை ஜனங்களை கர்த்தர் ஹல்லேலூயா நியாயத்தீர்ப்பு கொடுக்க சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார். அவர் சிங்காசனத்தை இந்த மாசத்துல எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. சீக்கிரமா இஸ்ரவேல் தாழ்த்துவார், நமக்கு நியாயம் செய்வார். உன்னை கர்த்ததாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் நமக்கு முன்னின்று அந்த கோத்திரத்தாரை அழிப்பார். ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பா. சொல்லுங்க, நாங்கள் எங்கள் சத்துருக்களின் மேடுகளை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே எந்திரிச்சிட்டார்னா யார் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தா கர்த்தர் பாப்பாரு. ஆனா கர்த்தரே கோபப்பட்டா, கர்த்தரே கோபப்படுத்தினா இந்த ஜாதிகளை ஏன் உண்டாக்கும், ஏன் படைச்சுன்னு கர்த்தர் அவங்க கோபப்படுத்திட்டாங்க, விசனப்படுத்தினா சோதம் குமாரால வந்த மாதிரி அக்கினி இறங்க போகிறது. சீக்கிரமா இந்த தேசம் அதை பார்க்க போகிறது. தேவனுடைய உக்கிரமான நியாயத்தீர்ப்ப இந்த தேசம் பார்க்க போகிறது. தேவனுடைய நீதியை பார்க்க போகிறது. ஆனா அதுக்கு முன்பாக தன் பிள்ளைங்களை அழைத்து கொண்டு தன்னோடு வாழ வருவார்.
ஹalleluya. ஒப்பு கொடுப்போம். அப்பா என்ன என் பிள்ளைங்களை அப்பா நீங்க வருகையில் அழைச்சு கொண்டு போங்கப்பா. இந்த பூமியை நீங்க நியாயத்தில் ஒப்பு கொடுக்கீங்க அப்பா. என் பிள்ளைங்களை என் குடும்பம் யாரும் அந்த நியாயத்தில் இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுத்துங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொன்னபடி ஹalleluya அவங்களை என்ன செய்வாராம்? ஹalleluya கர்த்தர் அவர்களை சீக்கிரமாக அழிக்க போகின்றார். கர்த்தர் நியாயத்திற்கு கொடுக்க போகின்றார். இந்த மாசம் அவர் நமக்கு முன்னின்று எல்லா காரியங்களையும் சீர்பட்ட போகின்றார். ஹalleluya. இந்த எல்லா சீர்கட்ட காரியங்களை கர்த்தர் சீர்பட்ட போகின்றார். முதலாவது எல்லாம் சீர்படுத்திட்டு பின்பதாக எழுப்பலை ஊற்றுவார். ஹalleluya ஹalleluya. எல்லா காரியங்களையும் சரி பண்ணிட்டு தான் எழுப்பலை ஊற்றுவார். ஹalleluya. யார் யார் தகுந்த பாத்திரங்கள் தெரிஞ்சு செலக்ட் பண்ணி ஹalleluya அவங்களை கொண்டு சில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஒரு வசனம் கூட வாசிக்க நினைக்கிறேன். உபாகமம் 11 அதிகாரத்துல ஹalleluya ஆமா 22 23 உபாகமம் 11 22 23 அன்பு கூர்ந்து பற்றி கொண்டிருக்கும்படி செய்ய ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் துரத்தி விடுவார் ஜனம்பத்து ஜாதிகளை. நீங்கள் அந்த வசனம் அந்த 24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். ஹalleluya. கர்த்தர் சொல்கின்ற இந்த வார்த்தை கடைசி இதை அண்டர்லைன் வச்சுக்கோங்க. ஹalleluya. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் மேல அன்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் காரியம். ஹalleluya. அவரை நேசிக்கணும், அவர் வழியில் நடக்கணும். அடுத்தது அவரை பற்றி கொண்டிருக்க முடியும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஹalleluya. நான் உங்களுக்கு செய்கிற இந்த எல்லா கற்பனையும் நீங்க செய்யறதுக்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டோட்ட கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்ய வல்லவர். ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியம் ஹalleluya அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஹalleluya. நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகள் எல்லாம் நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் ஆண்டு சொல்றாரு. நான் உனக்கு செய்ய வல்லவர் தான். ஹalleluya. ஆனா நீ என்ன செய்யணும்? என்ன நேசிக்கணும், எனக்கு முதல்ல கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்போ நான் இதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன். ஹalleluya. அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும், அவர் வழியில் நடக்கணும், அவரை பற்றணும். ஹalleluya. அப்படி நேசுகுமார் திமார் அவரை பற்றி கொள்ள வேண்டும். மார்பை சார்ந்துடணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க தான்ப்பா எல்லாம், நீங்க தான்ப்பா எனக்கு. அவரை பிடிச்சு கொள்ள வேண்டும். ஹalleluya. அவர் சொல்ற எல்லாத்தையும் கை கொண்டால் சரி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த எல்லா ஜாதிகள் எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை துரத்துவார். உங்களால செய்யவே முடியாத மேற்கொள்ள எல்லாவற்றையும் செய்வார் எளிதா. எப்போ நம்ம அவரை நேசித்து அவருக்கு முதலிட கொடுத்து அவர் வழியை கை கொண்டு அவர் சொல்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடெல்லாம் கர்த்தர்களில் சொல்லுங்க எனக்கு சொந்தமாகும். ஹalleluya. அவரை நேசிப்போம், அவருக்கு முதலிட கொடுப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை பற்றிக்கொள்வோம், எல்லா நன்மையும் நான் சொந்திப்போம். ஹalleluya. ஒப்பு கொடுப்போம், ஜெயிப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த முதலாம் நாளிலும் நீர் வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க, தேற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல முன் சென்று அப்பா எல்லா கோணலாவண காரியங்களை செவ்வையாக்குங்க. எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. எல்லா பலவீனங்கள் அழிக்கப்படட்டும், எல்லா தருத்திரங்கள் அழிக்கப்படட்டும், எதிரான எல்லா மந்திரவாத கிரியைகள் இந்த மாதம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரு கூட இருந்து நீர் பயங்கரமான காரியத்தை இந்த மாதத்துல செய்ய போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க. உங்க மகிமையின் மேகத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா, குடியிருக்க நல்ல வீடு இல்லைன்னு தவிக்கிற ஒவ்வொருவருக்கு இந்த மாதத்துல நல்ல வீடு கொடுங்க, சொந்த வீடை கொடுங்கப்பா, சொந்த வாகனங்களை கொடுங்க. என்னென்ன விரும்புறாங்களோ நிறைவேற்றுங்க. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், புதுபலன், நித்திய ஜீவன் உண்டாகட்டும், அழியாமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. God bless you.